வணக்கம் மக்களே, இது உங்கள் சைனா டாக்ஸ். நான் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்கை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்குன்னு சொல்கிறத விட இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நம்மள நிறைய பேருக்கு மற்றவங்கள விடவும் நம்மளுக்கு நாலேஜ் கம்மியாக இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. மற்றவங்க உங்களை விட க்ரியேட்டிவாக யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த மேக்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லி வரும்பொழுது அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அதிகமாக இருக்குப்பா, அதெல்லாம் நம்மளுக்கு சுட்டுப்படோட வராதுப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனால் நீங்கள் யோசிக்கிறத மறுபடியும் யோசிச்சு பாருங்க. நீங்கள் யாரை ரொம்ப பிரில்லியன்ட்னு சொல்லி அட்மயர் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் அவங்களோட பிரெயினோட பொட்டென்ஷியலை கொஞ்சம் சரியான முறையில் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது. சொல்ல போனால் நம்ம எல்லாருமே நம்ம பிரெயினை சரியான முறையில் யூஸ் பண்ண கற்றுக்க முடியும். இதை செல்ஃப் டெவலப்மெண்ட் குருவான பிரெயின் ட்ராஸை விட யாருமே பெட்டராக தெரிஞ்சிருக்க முடியாது. ஒரு சில சிம்பிள் ரூல்ஸை ஃபாலோ பண்றது மூலமா உங்களோட பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணி எக்ஸ்ட்ரா நியூட்ரன்ஸை ஆக்டிவேட் பண்ணலாம். நிதானமாவும் பாசிட்டிவாவும் எப்படி யோசிக்கிறது, நம்மளுடைய மைண்ட் செட்னால எப்படி பல விஷயங்களை மாத்துறது, இந்த மாதிரி ஸ்மார்ட் திங்கிங், மெக்கானிக்கல் திங்கிங், இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். கெட் ஸ்மார்ட்ன்ற இந்த புக்கு மூலியமா உங்களோட பிரெயினோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி எப்படி ஹாப்பியாகவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறது, பாசிட்டிவ் அப்ரோச் யூஸ் பண்றது மூலமா நடக்கிற சேஞ்சஸ், சேலஞ்சஸை எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறது, இது எல்லாத்தையும் இதுல தெரிஞ்சுக்கலாம். நீங்க யோசிக்கிற விதத்தை மாத்துறது மூலமா உங்களுடைய பிரெயினோட பொட்டென்ஷியலை ஆக்டிவேட் பண்ணலாமா? உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் பேலன்ஸ்ல 1 கோடி ரூபாய் இருக்கிற மாதிரி சும்மா இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுல உங்களால வெறும் 20,000 ரூபாய் தான் ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னு யோசிக்கும் போதே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான சிச்சுவேஷனா தெரியுது இல்ல? ஆனா இவ்வளவு நாளா நம்ம எல்லாருமே நம்ம பிரெயின் பவரை அவ்வளவு கம்மியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா? ரீசன்ட் ஸ்டடீஸ்ல ஆவரேஜா ஒரு பர்சன் அவங்களுடைய மென்டல் பவர்ல இருந்து வெறும் 2% தான் யூஸ் பண்றதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா மீதி இருக்க 98% யூஸ் பண்ணாத பொட்டென்ஷியல் பவர் அப்படியே பிரெயின்ல இருக்கா. அப்படின்னா பிரெயினோட பொட்டென்ஷியல் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம எல்லாருக்குமே 100 பில்லியன் பிரெயின் செல்ஸ் இருக்கு. அப்படின்னா அந்த ஒவ்வொரு பிரெயின் செல்ஸும் 20,000 பிரெயின் செல்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். பிரெயின் எக்ஸ்பர்ட் டர்னி பூஷன் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாராலையும் தன்னுடைய எல்லா பிரெயின் செல்ஸையும் யூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த யூனிவர்சல்ல இருக்க மாலிக்யூல்ஸை விடவும் ஒவ்வொருத்தராலையும் நிறைய ஐடியாஸ் ஜெனரேட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணாம இருக்கிற பிரெயின் பவர் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஆனா அதை ஆரம்பிக்க நம்ம யோசிக்கிற விதத்தை தான் கொஞ்சம் மாத்தணுமா. அப்படின்னா நம்ம லைஃபை எப்படி பாக்குறோம், அதை எப்படி யோசிக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்பிள் பாசிட்டிவா யோசிக்கிற ஒருத்தருக்கு இந்த உலகத்துல இருக்க எல்லா நல்ல விஷயங்களும் கண்ணுக்கு தெரியும். அதுவே நெகட்டிவா யோசிக்கிற ஒரு பர்சனுக்கு அந்த விஷயத்துல இருக்க நெகட்டிவிட்டியும் பிரச்சனையும் மட்டும் தான் தெரியும். அது போல நெகட்டிவான பர்சன் அவருடைய ஃபெயிலியரை ரொம்ப எமோஷனலா எடுத்துப்பாரு. அதுவே பாசிட்டிவான பர்சன் அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னு பாப்பாரு. ஆனா அன்எக்ஸ்பெக்டடா நம்ம விஷயங்களை பாக்குற விதம் ரொம்ப குறுகலா இருக்குன்றத அடுத்து வர ஒரு புது கதை நம்மளுக்கு கிளியரா புரிய வைக்கும்னு சொல்லி ஆர்த்தர் சொல்றாரு. கண்ணு தெரியாத 6 பேரு யானையை விவரிக்க ட்ரை பண்றாங்க. முதல் நபர் யானையோட காதுகளை தொட்டு பார்த்துட்டு அது ஒரு கனமான போர்வை மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. 2வது நபர் யானையோட தந்தத்தை தொட்டு பார்த்துட்டு இந்த விலங்கு ரொம்ப கூர்மையானதுன்னு சொல்றாரு. 3வது நபர் யானையோட கால்களை தொட்டு பார்த்துட்டு இது யானையோட தும்பிக்கை மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. 4வது நபர் யானையோட வெளிப்புறத்தை தடவி பார்த்துட்டு அது ஒரு சுவர் மாதிரி இருக்குன்னு நம்புறாரு. 5வது நபர் யானையோட வாளை உணர்ந்து பார்த்துட்டு கயிறு மாதிரி இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கிறாரு. 6வது நபர் யானையோட தலையில கைய வச்சு பாறை மாதிரி இருக்குன்னு நினைச்சுக்கிறாரு. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மாதிரியான முடிவுகள் இருந்தது. ஆனா இவங்க யாரு சொன்னதும் தப்புன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாருமே யானையோட ஒரு சில பகுதிகளை மட்டுமே கவனிச்சுட்டு மொத்தமா யானை எப்படி இருக்கும்ன்றதை யாருமே கவனிக்காம விட்டுட்டாங்க. இதே மாதிரிதான் நம்மளும் ஒரு சில விஷயங்களை பார்க்கும் போது அதுல அப்ப நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த மட்டுமே பார்த்துட்டு மொத்தமா அதுல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கவே மறந்துடுறோம். சோ இந்த புக்கை ஃபுல்லா கேட்டீங்கன்னா நம்ம பிரெயினோட பொட்டென்ஷியலை எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்றதுன்னு இந்த புக்கோட ஆர்த்தர் ரொம்ப எளிமையான முறையில நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. சோ இந்த புக்கோட நெக்ஸ்ட் பார்ட்டை கேட்கறதுக்கு ஸ்டே டியூன் வித் மீ. இப்ப இந்த எபிசோடுல என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, லாங் டைம் திங்கிங்கும் அதுக்கான இமீடியட் ஆக்ஷனும் தான் நீங்க நினைக்கிற ஃபியூச்சர் கோலை ரீச் பண்றதுக்கான வழி. நீங்க உங்க லைஃப்ல இம்பார்ட்டண்டா ஏதாவது பிளான் பண்ணும்போது 2 விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கணும்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஒன்னு ஷார்ட் டேர்ம், அதாவது ஷார்ட் டேர்மா யோசிச்சு உங்களுக்கு தேவையான சந்தோஷத்தை அப்பப்ப அனுபவிச்சுக்கிறது. இன்னொன்னு லாங் டேர்ம், அதாவது லாங் ஸ்பேனுக்கு பிளான் பண்ணி கொண்டு போகும் பொழுது அதுக்கான விளைவுகளை நீங்க கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க யோசிப்பீங்க. இது 2த்துல எது பெட்டர்னா, யாரெல்லாம் ரொம்ப சந்தோஷமாவும் சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த லாங் டேர்ம் திங்கிங்கை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 1970ஸ்ல ஹார்ட்வேர் ப்ரொஃபஸரான எட்வர்ட் பேன்ஃபீல்டுன்றவர் வெவ்வேறு சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட்ல இருக்கிற மக்களை பார்த்து அப்சர்வ் பண்றப்ப யாரெல்லாம் அதிக பணம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அவங்களோட முடிவுகளை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்சு வச்சிருக்காங்க. அதாவது 10 வருஷமா அவங்க என்ன பண்ணணும்ன்றத ரொம்ப கிளியரா யோசிச்சு வச்சிருக்காங்க. இவர் இதை நோட் பண்ணி இவங்க தான் இந்த சொசைட்டியோட ஸ்மார்ட்டஸ்ட் பீப்புள்னு சொல்றாரு. அவங்களுடைய அந்த ஸ்மார்ட்னஸ்க்கு காரணம் அவங்களுக்கு ஐக்யூ லெவல் அதிகமா இருக்கிறதால இல்ல,
அவங்க விஷயங்களை யோசிக்கிற விதத்தை வச்சு வந்தது. அதாவது அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் அவங்களுடைய கோலை ரீச் பண்றதுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு அவங்க யோசிச்ச அந்த யோசனையால வந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபாக்ஸ் மேகசின் படி 2015 290 புது மில்லியனர் உருவாகியிருக்காங்க. அதுல 66% அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல, எந்த வித பேக்ரவுண்டும் இல்லாம அவங்களாவே மேல வந்திருக்காங்க. இந்த அளவுக்கு அவங்க மேல வரதுக்கான காரணம் அவங்களுடைய லாங் டர்ம் பிளான் தான். இந்த மாதிரி ஹை ரேங்கிங்ல நீங்களும் வரதுக்கு 5 வருஷத்துல நீங்க என்ன மாதிரி விஷயங்களை செய்ய நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த வேலைகளை செய்யணும்னு ஆர்த்தர் சொல்றாரு. அதாவது வடிவேல் சொல்ற மாதிரி எதுவா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, அதுக்கு நீங்க உங்க வேலையையும் பர்சனல் லைஃபையும் பேலன்ஸ்டா வச்சுக்கணும். உங்க ஹெல்த், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இது எல்லாத்தையும் ரொம்ப ஃபோக்கஸ்டா சரியான முடிவுகள் எடுக்கிறது ரொம்பவும் முக்கியமானது. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி பெரிய பிளான் பண்ணா மட்டும் போதாது, அதுக்கான ஆக்ஷனையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு, உங்களுக்கு என்ஜாய்ஃபுல்லான கம்ஃபர்டபுளான ரிட்டையர்மெண்ட் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்னா ஆர்த்தர் சொல்றாரு. அமெரிக்கால பெரும்பான்மையான மக்கள், அதாவது கிட்டத்தட்ட 70% பேர் அவங்களுடைய வருமானத்தை அப்படியே செலவு செஞ்சு வாழ்றாங்க. சேவிங்ஸ் பத்தின யோசனை சுத்தமா கிடையாது. அவங்க அவங்களுடைய ஷார்ட் டர்ம் கோலை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அந்த டைம்ல அவங்க கார் வாங்க முடியுமா, புது கேஜெட்ஸ் வாங்க முடியுமான்னு தான் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரியான மக்களுக்கு அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பீரியட்ல அவங்களுக்கான ஷாக் கண்டிப்பா காத்துட்டு இருக்கும்னு ஆர்த்தர் சொல்றாரு. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தவிர்க்கணும்னா கண்டிப்பா அதுக்கான ஆக்ஷன் பிளான் உங்ககிட்ட இருக்கணும். அதுக்கு நீங்க ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை உடனடியா ஓபன் பண்ணி அதுல ஒவ்வொரு மாசமும் உங்களுடைய இன்கம்ல இருந்து 10% 15% டெபாசிட் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டை சின்ன வயசுல இருந்தே மாசத்துக்கு 100 அப்படின்னு சொல்லி நீங்க சேர்த்தா கூட உங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ஒரு நல்ல அமௌண்ட் உங்க கையில இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன எறும்பு கதை சொல்றேன். ஒரு வயல்ல எறும்பு கூட்டமும் வெட்டுக்கிளியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த எறும்பு கூட்டம் தினமும் தான் உணவை தேடி போகும். ஆனா அந்த வெட்டுக்கிளி தான் இருக்கிற இடத்துல இருந்து ஈஸியா என்ன கிடைக்குதோ அது சாப்பிட்டு தன் லைஃப் ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடி வாழ்ந்துட்டு வந்தது. ஆனா அதுவே அந்த எறும்பு கூட்டம் அது சாப்பிட்டு மிச்சம் இருக்க உணவை மழை காலத்துக்கும் வெயில் காலத்துக்கும் சேர்த்து வைக்கும். ஒரு நாள் அந்த எறும்பு கூட்டம் உணவை சேகரிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது அந்த எறும்பு கூட்டத்துல இருந்து ஒரு எறும்பு அந்த உணவோட வெயிட் தாங்க முடியாம கீழே விழுந்துருது. அப்ப அங்க ஆடி பாடி விளையாடிட்டு இருந்த வெட்டுக்கிளி அதை பார்த்து கேலி பண்ணி சிரிச்சுது. அப்ப அந்த எறும்பு வெட்டுக்கிளிய பார்த்து, வெட்டுக்கிளி அண்ணா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா, இந்த உணவை எங்க வீடு வரைக்கும் கொண்டு வந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. ஆனா அந்த வெட்டுக்கிளி அந்த எறும்பை பார்த்து, என்னது வேலையா, நானா, சாச்சா எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லப்பா, நான் இதெல்லாம் செய்ய முடியாது, வேணும்னா நீயும் என் கூட வா, நம்ம 2 பேரும் ஜாலியா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சு. ஆனா அந்த எறும்பு அதுக்கு ஒத்துக்காம கஷ்டப்பட்டு அந்த உணவை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுது. கொஞ்ச நாள் கழிச்சு குளிர்காலமும் வருது. அந்த வெட்டுக்கிளி குளிர்காலத்துல இருக்கிற இடமும் இல்லாம உண்ண உணவும் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுது. அப்ப அது உணவு தேடி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தேடி தேடி போகுது. ஆனா அதுக்கு எங்குமே உணவும் கிடைக்கல, இருக்கிற இடமும் கிடைக்கல. அப்ப அது எறும்போட வீட்டை பாக்குது. அந்த எறும்போட வீட்டுக்குள்ள எறும்பு கூட்டங்கள் எல்லாமே சந்தோஷமா ஜாலியா ஹாப்பியா ஆடி பாடி விளையாடுறாங்க. அவங்க கிட்ட நிறைய உணவுப் பொருட்களும் வச்சிருக்காங்க. அப்ப அந்த வெட்டுக்கிளி எறும்போட வீட்டு கதவை தட்டி, எறும்பே எனக்கு இருக்க இடமும் இல்ல, உண்ண உணவும் இல்ல, எனக்கு கொஞ்சம் இடம் தெரியா, நான் உள்ள வந்து இருக்கிறேன், அப்படியே கொஞ்சம் உணவும் தாயே, நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேக்குது. அதுக்கு அந்த எறும்பு கூட்டங்களாம் ரொம்ப கடுப்பாயி, இல்ல அதெல்லாம் இங்க கிடையாது, நீ வேற எங்கன்னா போய் தேடிக்கோப்பா அப்படின்னு சொல்லுது. அந்த எறும்பு கூட்டத்துல இருந்து ஒரு எறும்பு வெட்டுக்கிளிய பார்த்து கேக்குது, வெட்டுக்கிளி அண்ணா, நான் அன்னைக்கே சொன்னல நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு, நீ அப்ப ஜாலியா இருந்த, இப்ப பாரு எப்படி கஷ்டப்படுற, நீ அப்பவே கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தனா இப்ப இந்த குளிர்காலத்துல நீ இப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லல்ல, எங்களை மாதிரி நீயும் ஜாலியா இருந்திருக்கலாம்ல, பாரு நிப்ப அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. இந்த கதையில சொல்ற மாதிரி சிறு துளி பெருவெள்ளம், கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சா ஒரு நாளைக்கு அது பெரிய அமௌண்டா நம்ம கையில இருக்கும். நீங்க தள்ளி போடுற ஒவ்வொரு மூமெண்ட்டும் நீங்க அப்ப அந்த நிமிஷத்துக்கான சந்தோஷத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய கடைசி கால ஓல்டேஜ் வாழ்க்கை கண்டிப்பா பாதிக்கும். சோ இந்த எபிசோட்ல லைஃப் எப்படி 2 விதமா பாக்குறது, லாங் டர்மா யோசிக்கும் போது கிடைக்கிற பலனும் ஷார்ட் டர்மா யோசிக்கும் போது கிடைக்கிற விளைவும் என்னன்றது பார்த்தோம். அது மட்டும் இல்லாம நம்ம ரிட்டையர்மெண்ட்டை எப்படி பிளான் பண்றது, இது எல்லாமே ரொம்ப கிளியரா இந்த புக் மூலமா நம்ம ஆர்த்தர் சொல்லி கொடுத்திருக்காரு. சோ இந்த புக் தொடர்ந்து கேட்க ஸ்டே டியூன் வித் மீ. இப்ப இந்த எபிசோட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, நீங்க சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு நிதானமா யோசனை பண்ணி தேவையான விஷயத்த செய்யுங்க. ஏன்னா ஹியூமன் தாட்ஸ்ன்றது கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்ல இருக்க பபிள்ஸ் மாதிரி, இருக்கிற இடம் தெரியாம மறைஞ்சு போயிடும். அதே மாதிரி உங்க மனசுலயும் பல விஷயங்கள் ஸ்பார்க் ஆனாலும் உங்ககிட்ட இருக்க உண்மைய சப்ஸ்டன்ஸ் மிஸ் ஆகாம அப்படியே வச்சிருக்கோம்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஆனா நம்ம நிறைய நேரத்துல குயிக்கா ஃபார்ம் ஆகுற பபிள்ஸ் மாதிரி தான் அந்த நேரத்துல தோன்ற விஷயத்த அப்படியே செஞ்சிரும். நம்மளுடைய பிரெயினுக்கு லாஜிக்கலாவும் நிதானமாவும் யோசிக்க நேரம் கொடுக்கறதுக்கு பதிலா எமோஷனலா ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் ஆயிடும். எக்ஸாம்பிளுக்கு
நம்ம ஏதாவது வேலை செய்யணும்னு எடுக்கும்பொழுது நம்ம மொபைல் போன்ல ஏதாவது மெசேஜ் அலர்ட் வந்துடும். அது என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உடனே பார்க்க போயிடும். சடனா அங்க இருந்து டைவர்ட் ஆயிடும். இல்லனா நம்மள யாராவது கோவப்படுத்தும் பொழுது நம்ம கோவத்தை உடனடியா அவங்க கிட்ட காட்டிடுவோம். ஆனா அப்படி காட்டணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பிரெயினை இன்னும் எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம்னு ஆர்த்தர் சொல்றாரு. நோபல் பிரைஸ் வின்னரான சைக்காலஜிஸ்ட் டேனியல் கேனிமேன் 2 வகையான தாட் ப்ராசஸ் இருக்கிறதா சொல்றாரு. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி கேட்ட இம்பல்சிவ் டைப் திங்கிங், ஒரு விஷயத்துக்கு உடனடியா ரியாக்ட் பண்றது. இன்னொன்னு நிதானமா யோசிச்சு எல்லா விதமான ஆப்ஷன்ஸையும் கன்சிடர் பண்ணி முடிவு பண்றது, ஸ்லோ ப்ராசஸ். முக்கியமா இந்த லாங் டைம் கோலை நீங்க பண்ணும் பொழுது இத ஸ்லோ மெத்தட் ஆஃப் திங்கிங்ல நீங்க யூஸ் பண்றீங்கன்னா உங்களால பெட்டர் டிசிஷனை எடுக்க முடியும்ன்றது ப்ரூவன் ஃபேக்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்லோ மெத்தடை உங்களால ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு அதிகமான நேரத்தை நீங்க எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க பிரெயின் உங்களுக்கு தேவையான பெஸ்ட் ஆன்சரை கொடுக்கும். உங்களுடைய திங்கிங்கை ஸ்லோ டவுன் பண்றதுக்கு ஒரு பெரிய டிப்ஸ் நம்ம இப்ப கேட்க போறோம். ஏதாவது பெரிய டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சது 72 hours, அதாவது 72 மணி நேரம் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான நேரத்தை நீங்க எடுத்துக்கிறப்போ வேற வேற ஆப்ஷன்ஸை யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கும்ன்றாங்க. நீங்க உங்களை அமைதியா வச்சிருக்கும் போது உங்க பிரெயின் கண்டிப்பா ஆக்டிவேட் ஆகும்ன்றாங்க. ஒவ்வொரு நாளும் நம்மள அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் அமைதியா தனியா ஃப்ரீயா வச்சுக்கணும்னு சொல்லி ஆர்த்தர் சொல்றாரு. அப்படி வச்சுக்கும் போது உங்க மைண்டுக்கு யோசிக்கிற நேரம் நிறைய கிடைக்கும். வித்வுட் எனி டிஸ்ட்ராக்ஷன் உங்களுடைய கவனத்தை மாத்திர மாதிரியான விஷயங்களை தள்ளி வச்சிருங்க. லைக் மொபைல் போன், மியூசிக், எது வேணாலும் இருக்கலாம். அப்பதான் உங்க மைண்டுக்கு ஒரு ஃபாலோ கிடைக்கும். அப்படி நீங்க தனியா யோசிக்கும் போது உங்க மைண்ட்ல நிறைய சொல்யூஷன்ஸும் ஐடியாஸும் ஜெனரேட் பண்ணலாம். இப்ப நீங்க இந்த லாங் டைம் திங்கிங்க்கு ஆர்த்தர் சொல்ற கோஸ்பா மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அதாவது G ஃபார் கோல்ஸ், O ஃபார் ஆப்ஜெக்டிவ்ஸ், S ஃபார் ஸ்ட்ராட்டஜி, P ஃபார் priority, A ஃபார் ஆக்ஷன். இந்த மெத்தடை ஒரு தடவை கவனிச்சு பாருங்களேன். கோல்ஸ், நீங்க லாங் டைம் கோலா எந்த விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான கிளாரிட்டி உங்ககிட்ட இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு அடுத்த 5 வருஷத்துல நீங்க என்ன டார்கெட் வச்சிருக்கீங்கன்றது. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ். அப்படின்றப்ப சின்ன சின்ன டார்கெட்டை நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது அது உங்களை மெயின் கோலுக்கு ஈஸியா கொண்டு போகும். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா நீங்க இந்த வருஷம் என்ன செய்யணும்ன்ற ஒரு லிஸ்ட். நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, உங்களுடைய ஆப்ஜெக்டிவை எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க, அதாவது எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றது மூலமா உங்களுடைய கோல் உங்களுக்கு கிடைக்கும்ன்ற ஒரு திட்டவட்டமான பிளான். அப்புறம் ப்ரையாரிட்டி, உங்களுடைய அந்த பிளானை சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுக்கு தேவையான ஆக்ஷனை நீங்க கடைபிடிக்கணும். அப்புறம் ஆக்ஷனுக்கு வரும் பொழுது உங்க கோலை அச்சீவ் பண்றதுக்கு நீங்க தினமும் செய்ய வேண்டிய வேலை இதுதான் சொல்லி ஒரு முடிவுல இருக்கணும். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் ஒருத்தங்க கிட்ட இருக்குதுன்னா அவங்களுக்கு கண்டிப்பான வெற்றி கிடைக்கும். இதுல ஃபர்ஸ்ட் எது வரும், செகண்ட் எது வரும்ன்ற ஆர்டர் தான் ப்ரையாரிட்டி. இந்த கோஸ்பா மெத்தடை நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுடைய ஸ்லோ திங்கிங்கால சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த தடவை நீங்க லாங் டைம் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றப்ப இந்த வகையில யோசிச்சு பாருங்கன்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஒரு சின்ன மோட்டிவேஷனோட இந்த எபிசோட நான் முடிச்சுக்கிறேன். நம்மள பல பேரு இந்த புக்ல சொல்ற மாதிரி எதனா பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன் அதை ஆரம்பிக்கவும் 1-2 முறை முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அது நியூ இயர்ல எடுக்கிற ரெசல்யூஷன் மாதிரி அப்படியே டிராப் ஆயிடும். தன்னுடைய இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பிடுவாங்க. கொஞ்ச நாள் போன பிறகு நம்ம கிட்ட யாராவது எதனா நம்ம லைஃப்ல பண்ணணும்பா அப்படின்னு சொல்லும் போது அவங்க பேச ஆரம்பிக்கும் போதே நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருவோம், ஆமாப்பா நானும் ட்ரை பண்ணேன் ஆனா என்னால முடியல, என்ன பண்றது, நம்மளுக்கு தான் 1008 பிரச்சனை இருக்கே, நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி புலம்பு தீட்டு இருப்போம். ஆக்சுவலி இந்த புலம்பல் நிக்கவே நிக்காது. அன்டில் அன்லஸ் உங்க பிரச்சனை நீங்க தான் நீங்க யோசிக்கிற வரைக்கும் நிக்கவே நிக்காது. நம்ம எடுத்து வைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நம்மள பல பேரு அவங்களோட கோலை வெறும் ட்ரீமாவே வச்சிருக்கிறதுக்கான காரணம் இதுதான். ஃபர்ஸ்ட் உங்களை சுத்தி நீங்க கட்டி வச்சிருக்க அந்த வளையத்தை உடைச்சிருங்க. இந்த புக்ல சொல்ற மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கான வழி என்னன்னு தேடுங்க. சோ இந்த எபிசோட்ல நிதானமா யோசிச்சு எப்படி முடிவுகளை எடுக்கிறது, கோஸ்பா மெத்தட நம்ம லைஃப்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு இந்த புக்கோட ஆர்த்தர் நம்மளுக்கு கத்து கொடுத்திருக்காரு. சோ இந்த புக்கை தொடர்ந்து கேட்கணும்னா ஸ்டே டியூன் வித் மீ. இப்ப இந்த எபிசோட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, சக்சஸ்க்கு இன்டென்சிவ் ரிசர்ச்சும் சரியான கேள்விகளும் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நம்மளுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்க்கு நம்ம ஒரு விஷயத்த பாக்குற விதம் எந்த அளவுக்கு உதவியா இருக்கும், அப்புறம் நம்ம மைண்ட் செட்டை எப்படி சரியா சேஞ்ச் பண்றது, அப்படி சேஞ்ச் பண்றது மூலமா அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு ஆர்த்தர் இதுக்கு முன்னாடியே தெளிவா சொல்லியிருக்காரு. இங்க உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. அதாவது இங்க மார்க்கெட்ல வர 80% ஆஃப் நியூ ப்ராடக்ட் ஏன் ஃபிளாப் ஆகுது? அப்படி ஒரு ப்ராடக்ட் வந்த இடமே தெரியாம போகுது. அது ஏன்? ஃபாக்ஸ் மேகசின் படி பிசினஸ் நல்லா போறதுக்கு முக்கியமான விஷயம் அந்த ப்ராடக்ட் கஸ்டமருக்கு தேவையானதா இருக்கணும். அதாவது அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு தயாரா இல்ல அப்படின்னா நிச்சயமா அது ஃபெயில் ஆயிடும். இது ஒரு சிம்பிளான லாஜிக் தான். ஆனா கஸ்டமருக்கு எது வேணும்னு நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க?
எல்லாவித சக்சஸ்ஃபுல் ஸ்டோரிஸ்க்கு பின்னாடியும் ஒரு இன்டென்சிவ் ரிசர்ச் இருக்கும். உங்களுடைய மார்க்கெட் எப்படிப்பட்டதா இருக்கணும்னு நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கலனா அது ஃபெயில் ஆகும் அப்படின்ற ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன். நீங்க அதை ஆரம்பிக்கிறதுக்கு மத்தவங்க கிட்ட கன்சல்ட் பண்றது ரொம்பவே முக்கியம். நீங்க ஆரம்பிக்கிற பிசினஸ்ல எக்ஸ்பர்ட்டுக்கு சப்ஸ்டியூட்டா யாருமே கிடையாது. உங்களுடைய ஐடியா எந்த மாதிரியானதா இருக்கும் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க உங்க வீட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கவங்க கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்க யோசிச்ச மாதிரியான விஷயத்த ஆல்ரெடி யாரு யோசிச்சிருக்காங்களோ நீங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லனா ஒரு கூகுள் சர்ச் பண்றது மூலமா உங்களுடைய ஐடியா வச்சு இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லாரையும் நேருக்கு நேரு போய் பார்த்து கேட்க முடியாது இல்லையா? அதனால எந்த விதத்துல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த வேலையை செய்யுங்கன்னு ஆர்த்தர் சொல்றாரு. உங்களுடைய ப்ராடக்ட் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பேசிக் ஐடியா கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த ப்ராடக்ட் மக்கள் வாங்குவாங்களா, அவங்கள வாங்க வைக்குமா அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கிற நேரம் அது. உங்களுடைய ப்ராடக்ட் எந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்ற எவிடன்ஸை மட்டும் தேடாதீங்க. ஏன்னா நீங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய ஐடியாவுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கிடைக்கும். அதுக்கு பதிலா உங்களுடைய சிந்தனைய கொஞ்சம் வைடா வச்சு ஒரு ரிசர்ச் மாதிரி உங்க ப்ராடக்ட் இந்த மார்க்கெட்டுக்கு வந்தா எந்த மாதிரியான சேஞ்சஸ கொண்டு வரும் அப்படின்றத யோசிங்க. ஒருவேளை அது சரி வரலனா என்னென்ன காரணங்கள் இருக்கும்னு யோசிங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு புது லாண்ட்ரி டிடர்ஜென்ட் கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாமே. அப்ப உங்களுடைய ஹைபோதசிஸ், அதாவது என்னுடைய இந்த டிடர்ஜென்ட் மக்கள் வாங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கலாம். அடுத்ததா நீங்க வச்சிருக்க ஹைபோதசிஸ் தவறு அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணணும். அதாவது கஸ்டமர் கிட்ட உங்களுடைய ப்ராடக்ட்ல என்னென்ன தவறுகள் இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த ப்ராடக்ட் ஏன் அவங்க வாங்க மாட்டாங்க அப்படின்னு கேளுங்க. வேற ப்ராடக்ட் எதனால வாங்குறாங்கன்றதையும் கண்டுபிடிங்க. நீங்க உங்க ப்ராடக்ட நெகட்டிவ் கேம்பெயின் பண்ணியும் கஸ்டமர் வாங்க ரெடியா இருக்காங்கன்னா அப்ப நீங்க வின் பண்ணிட்டீங்க. ஆனா இந்த அப்ரோச்சை நீங்க செய்யறதுக்கு உங்க சைட்ல இருந்து கொஞ்சம் நேர்மையா நடந்துக்கணும், அவ்வளவுதான். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா உங்க ஐடியா இல்லனா எனக்கு என் ப்ராடக்ட் தான் முக்கியம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கவே முடியாது. கத்துக்கிறதுக்கு நீங்க முழுசா தயாரா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும். இப்ப ஒரு குட்டி கதையை கேட்கலாம். ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு கனவு இருந்தது. அதுக்கான பயணத்தை அவர் தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு அவருக்கு அவங்க வீட்டுல இருந்து பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா அவரு எந்த சூழ்நிலையும் தான் மனச மாத்திக்க ரெடியா இல்ல. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே தன்னுடைய 27வது வயசுல தன்னுடைய கனவை நினைவாக்க முயற்சிக்கிறாரு. அவருக்கு ஒரு பெரிய ஹோட்டல் கட்டணும், அந்த ஹோட்டல் தான் அந்த ஊரிலேயே தி பெஸ்டா இருக்கணும்னு நினைச்சாரு. அதுக்கான வேலைகளையும் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சிட்டு இருந்தாரு. அப்ப துரதிருஷ்டவசமா ஒரு பெரிய பிரச்சனையால அவர் பணத்தை எல்லாம் முழுசா இழந்துட்டாரு. அதுல அவர் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருந்தாரு. அந்த சூழ்நிலையில யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தன்னைத்தானே அவர் தேத்திக்கிட்டு இப்படி இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி மீண்டும் முயற்சிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு தெரு ஓரத்துல ஒரு தள்ளுவண்டி கடையில மறுபடியும் தன்னுடைய பயணத்தை தொடங்க நினைக்கிறாரு. ஆரம்பத்துல 10 பேர் 15 பேர் தான் அவர் கடைக்கு வராங்க. அவர் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத அவருடைய ஃபுட்டோட டேஸ்டும் குவாலிட்டியும் அந்த ஊர் மக்களை அவர் கடையை தேடி வர வச்சுது. அவருடைய அந்த தள்ளுவண்டி கடை அந்த ஏரியாக்கே ஒரு ஐடென்டிட்டியா மாறிடுச்சு. அவருடைய டேலண்ட் மேல வச்சிருந்த நம்பிக்கையை மூலதனமா கொண்டு அவர் எடுத்து வச்ச ஒரு சின்ன ஸ்டெப் அந்த ஏரியாக்கே ஒரு அடையாளமா மாறிடுச்சு. டேலண்டோட உண்மையும் நேர்மையும் கூட்டு சேர்ந்தா அது தெருமுனையில இருந்தா கூட அது நம்மள கோபுரத்தோட உச்சிக்கே கொண்டு போயிடும் அப்படின்றது இந்த கதை நம்மளுக்கு உணர்த்துற உண்மை. சோ இந்த எபிசோட்ல நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ப்ராடக்டுடைய குவாலிட்டியும் கஸ்டமருடைய சாட்டிஸ்பாக்சனும் எப்படி அனலைஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். சோ இந்த புக்கை தொடர்ந்து கேட்க ஸ்டே டியூன் வித் மீ. இப்ப இந்த எபிசோட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, உங்களுடைய கோல் சரியான ட்ராக்ல தான் இருக்கான்னு நீங்க ஃபாலோ பண்றதுக்கு எழுத்து வடிவமா எழுதுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஹெக்டிக்கான லைஃப் ஸ்டைல்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், அது உண்மைதான். அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜியும் பயங்கர ரேபிடா டெவலப் ஆயிட்டே இருக்கு. அதனால புது ஐடியாஸும் டெவலப் ஆயிட்டே இருக்கு. அதை தொடர்ந்து பிசினஸ்ல இருந்து போட்டியாளர்கள் வரைக்கும் எல்லாமே ரொம்ப காம்படிட்டிவா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற இந்த சிச்சுவேஷனை நீங்க ஒரு ஹைப்பர் டைனமிக் வேர்ல்டு அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணலாம். இந்த மாதிரியான சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு நிறைய பேருக்கு கஷ்டமா தான் இருக்கும். டெய்லி நடக்கிற சேலஞ்சஸ்ல நம்மளுடைய லைஃபை லீட் பண்றதே ரொம்பவே சேலஞ்சிங்கா தான் இருக்கு. அப்ப உங்களுடைய லைஃபை இப்படியே கொண்டு போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்க சக்சஸ் ஆகிறது ரொம்பவே கஷ்டம் தான். அப்ப இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன செய்யலாம்? அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய கோலை ஃபிக்ஸ் பண்றதுதான். நமக்கு ஒரு கிளியரான கோல் இருக்கும் பொழுது எது முக்கியம் இல்ல அப்படின்றத பார்த்தோம்னா ஒரு பெட்டரான ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி என்ன வேணும் அப்படின்றதுல கிளியரா இருக்கும்போது அதுல இருக்கிற சேலஞ்சஸ் அடாப்ட் பண்றது ஈஸியா இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ரியல் கோல் கிடைக்கிறதே ரொம்ப ரேரான விஷயம் தான். அப்படி பாத்தீங்கன்னா 3% மக்கள் தான் ஒரு கிளியர் ஐடியாவை வச்சிருக்காங்க. அதை அவங்க எழுத்து வடிவில வச்சிருக்கும் பொழுது அதை அவங்க செய்யறதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும்.
ஒருவேளை நீங்க அந்த 3% நபர்ல இல்ல அப்படின்னா நீங்க சீக்கிரமா ஜாயின் ஆயிடணும்னு ஆர்த்தர் சொல்றாரு. அதை நீங்க செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பேப்பரை எடுத்து உங்க கோல்ஸ் என்ன அப்படின்றது உங்க கண்ணுக்கு நல்லா தெளிவா தெரியற மாதிரி எழுதுங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி நீங்க நல்லா யோசிச்சுட்டு அதை செய்யறதுக்கு அடுத்த 1 வருஷம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்றத நல்லா யோசிங்க. அதுக்கு தேவையான 10 விஷயத்தை யோசிங்க. அதுல சில விஷயங்களை நீங்க சீக்கிரமா செஞ்சு முடிக்கலாம், சில விஷயங்கள் 1 வருஷ காலம் கூட எடுத்துக்கலாம். உங்களுடைய கோல் நீங்க எழுத்து வடிவமா எழுதும் பொழுது பிரசன்ட் டென்ஸ்ல எழுதுங்க, அதாவது நிகழ்காலத்துல நடக்கிற மாதிரி எழுதுங்க. அப்படி நீங்க எழுதும் போது பாசிட்டிவாவும் பர்சனலாவும் எழுதுங்க. எக்ஸாம்பிளுக்கு, நான் ஒரு நாவல் எழுதுறேன் அப்படின்னா அதுக்கான கோலா நான் என்னுடைய நாவலை 31 ஆகஸ்ட் முடிக்கிறேன் அப்படின்னு இருக்கணும். இல்லனா நீங்க ஜங்க் ஃபுட் மாதிரியான பழக்கத்தை மாத்தணும் அப்படின்னா அதுக்கு நெகட்டிவான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அதாவது அதை எழுதும் பொழுது ஸ்டாப் ஈட்டிங் ஜங்க் ஃபுட் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலா ஐ ஆம் அ ஹெல்தி ஈட்டர் அப்படின்னு பயன்படுத்தலாம். அப்பதான் நீங்க செய்ய வேண்டியது, நீங்க எழுதி வச்சிருக்க லிஸ்ட பார்த்து இந்த வருஷம் நீங்க நிஜமாவே என்ன செய்யணும் அப்படின்றத கண்டுபிடிப்பீங்க. அதை நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஆர்த்தர் சொல்ற மாதிரி அதுதான் உங்க வாழ்க்கையோட அர்த்தமா இருக்கும். மறுபடியும் ஒரு பேப்பர் எடுத்து நீங்க அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு தேவையான 20 முக்கியமான விஷயங்களை நோட் பண்ணுங்க. நீங்க ஒரு நாவல் எழுதணும் அப்படின்றது கோலா பிக்ஸ் பண்ற போது அதுல இருக்கிற மினி கோல்ஸ பொட்டென்ஷியல் எடிட்டரா கண்டுபிடிக்கணும். அதாவது ரைட்டிங் கிளாஸ கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரியான செக்லிஸ்ட கம்ப்ளீட் பண்ணி ஒவ்வொரு டாஸ்கா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா முடிக்க ட்ரை பண்ணலாம். நீங்க இப்படி ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு நாளா செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களுடைய கோலை அச்சீவ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்காது. இப்ப ஒரு குட்டி கதையை கேட்கலாம். கடல்ல 2 நண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அவங்க 2 பேரும் அவங்க இருக்கிற ஏரியால செம ஜாலியா கெத்தா மாசு காட்டி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுடைய ஒரு பெரிய ஆசை என்னன்னா அவங்க கடைசி வரைக்கும் அந்த கடல்லையே வாழணும், அவ்வளவுதான். எந்த ஒரு மனுஷனுக்கும் இரையாயிடக்கூடாதுன்றதுதான் அவங்களோட ஆசையே. ஆனா இந்த 2 நண்டுல ஒரு நண்டு ரொம்பவே போல்டு, எதுக்குமே பயப்படாது. ஆனா இன்னொரு நண்டு அப்படியே ஆப்போசிட், எல்லாத்துக்குமே பயப்படுற ஒரு பயந்தாங்கோலி. இப்படியே இவங்க 2 பேரும் ஜாலியா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா எது நடக்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ அது நடக்கிறதுக்கான நாள் வந்தது. ஒரு மீனவர் அவர் போட்டு வச்சிருந்த வலையில இவங்க 2 பேரும் மாட்டிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு தனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க 2 பேருக்கும் தெரியல. அதுக்கப்புறம் தான் அவங்க வலையில மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி உணர்றாங்க. அந்த வலையும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்கு மேல போயிட்டே இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, அந்த பயந்தாங்கோலி நண்டு ரொம்பவே அழுது புலம்பிட்டு இருந்தது. அச்சோ போயிச்சு போ பரமா, நம்மளுக்கு சாவு பயத்தை காட்டிட்டாங்க பரமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயந்து அழுது நடுங்கிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவான தைரியமான நண்டு எஸ்கேப் பிளான் ஏதாவது கிடைக்குமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அதை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி அந்த அப்பாவி நண்டு அழுதுட்டு இருக்கு. அதுக்கு கடுப்பான நம்ம ஹீரோ நண்டு, ஏய் சும்மா இரு, நான் தான் எதனா பிளான் கிடைக்குமான்னு சொல்லி பாத்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த அப்பாவி நண்டு, நான் உன்ன மாதிரி எல்லாம் தைரியமான ஆள்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப நம்ம ஹீரோ நண்டு வலையில லைட்டா ஒரு இடத்துல கிழிஞ்சிருக்கிறத பாத்துடுது. உடனே அந்த அப்பாவி நண்டை பார்த்து, ஏய் நீ உன்னை விட்டா ரொம்ப புலம்பிட்டே இருப்ப, வா எனக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குன்னு சொல்லி கூப்பிடுது. 2 பேரும் சேர்ந்து அந்த வலையில இருக்க ஹோல்ஸ பெருசாக்க ட்ரை பண்றாங்க. அதனால அவங்களுக்கு நிறைய அடிபடுது. இருந்தாலும் தன்னுடைய கோல் அந்த கடல்ல வாழ்றது தான் சொல்லி எப்படியும் அந்த வலையை கிழிச்சிடுறாங்க. அந்த மீனவன் வலையை தூக்கி கப்பல் கிட்ட கொண்டு போகும்போது கரெக்டா 2 பேரும் தபக்கட்டின்னு குதிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு 2 பேருக்குமே ஒண்ணுமே தெரியல, என்ன நடந்துச்சுன்னு புரியல. அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா அவங்க 2 பேரும் தண்ணிக்குள்ள இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு புரியுது அவங்க கடலுக்கே திரும்பிட்டாங்கன்னு. அப்புறம் என்ன, அவங்க 2 பேரும் ஜாலியா அவங்க வாழ்க்கைய வாழ தொடங்கிட்டாங்க. இந்த கதை நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய கோல் இதுதான் சொல்லி பிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது நம்ம கோலை அடையணும்ன்ற தூண்டல் நம்மளுக்குள்ள எப்பவுமே சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, நெவர் எவர் கிவ் அப். சோ இந்த எபிசோட்ல உங்களுடைய கோலை எப்படி பிக்ஸ் பண்றது, அதை அடையறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும், இது எல்லாத்தையும் இந்த புக் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு வரும். சோ இந்த புக்கை தொடர்ந்து கேட்க ஸ்டே டியூன் வித் மீ. இப்போ இந்த எபிசோட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, உங்களுடைய ஆபீஸ் டைம்ல உங்களுடைய வேலையை தள்ளி போட்டுட்டு மத்த விஷயங்களை கவனம் செலுத்தாம முக்கியமான டாஸ்க முடிக்கிறதுக்கு உங்களுடைய நேரத்தை செலவு செய்யுங்க. படிக்கிறதுக்கு குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா அதே ஸ்கூல்ல தான் சில குழந்தைங்க சில கெட்ட விஷயங்களையும் கத்துக்கிறாங்க. அதாவது அவங்க வேலைக்கு போகும் பொழுது அது அவங்கள பாதிக்கக்கூடிய பழக்கமா கூட இருக்கலாம். அந்த பழக்கம் என்னன்னா விளையாட்டுத்தனம். ஸ்கூல் படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து காலேஜ் போய் நம்மளுடைய படிப்பை முடிக்கிற வரைக்கும் விளையாட்டுத்தனம் அப்படின்றது அந்த குழந்தை பருவத்தோட முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு. காலையில இன்டர்வெல்ல ஸ்கூலுக்கு அப்புறம் இப்படி இறுதியா எல்லா நேரமும் நம்ம குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே விளையாடிட்டு தான் இருக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த விளையாடணும்ன்ற ஆசை ஸ்கூலோட முடியறது இல்ல, வேலை பார்க்கும் போதும் அது நம்மளுக்கு தொடங்குது. ஆவரேஜா வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ்
காலையில 11 மணில இருந்து 3 மணி வரைக்கும் தான் வேலை பார்க்கறதா ஸ்டடீஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலயும் சில நேரங்கள்ல நம்ம கொலீக்ஸோட பேசுறது தான் நேரம் செலவழிக்கிறதா சொல்றாங்க. இந்த மாதிரியான விளையாட்டுத்தனமான விஷயங்கள்ல நம்ம கவனத்தை செலுத்தும் பொழுது அது நம்மளுடைய எபிலிட்டிய கம்மி பண்ணுதுன்னு சொல்றாங்க. அது எப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுடைய லைஃப்ல முக்கியமான விஷயம் அப்படின்னா அது உங்களுடைய ஏர்னிங் எபிலிட்டி தான். அதாவது உங்களுடைய வேலைக்கு மத்தவங்க கொடுக்க நினைக்கிற பணம். சக்சஸ் அப்படின்றது நீங்க எவ்வளவு சீக்கிரமா உங்களுடைய வேலையை செஞ்சு முடிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்தது. நீங்களும் சக்சஸ்ஃபுல் பீப்புள் அவங்களுடைய ரேங்க் லிஸ்ட்ல சேரணும் அப்படின்னா நீங்க வேலை செய்யற ஒவ்வொரு மணி நேரமும் உண்மையா வேலை செய்யணும். உங்களுடைய நேரத்தை வேஸ்டா இன்டர்நெட் பாக்குறதுலயோ, மெயில் செக் பண்றதுலயோ, இல்ல சோசியல் மீடியால டைம் ஸ்பெண்ட் பண்றதுலயோ, உங்க கலீக்ஸோட அரட்டை அடிக்கிறதுலயோ, இல்ல காஃபி குடிக்கிறதுலயோ செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு ஆர்த்தர் ஆக்கப்பூர்வமா ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு. ஆனா இந்த மாதிரி நீங்க உங்க வேலையை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி போக்கஸ் பண்றது அப்படின்றது சொல்றதுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம். ஆனா அது செய்யறது ரொம்பவே கஷ்டம் தான். ஏன்னா நம்ம எல்லார்கிட்டயுமே இந்த விளையாடுற எண்ணமும் ஒரு விஷயத்த தள்ளி போடுறதும் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, விளையாட்டுத்தனம் நம்ம ரத்தத்திலயும் ஊறி இருக்கு. ஆனா சில டெக்னிக்ஸை ஃபாலோ பண்றது மூலமா நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அப்படின்றதுதான் ஃபேக்ட். லா ஆஃப் 3 அப்படின்றது எல்லாத்தையும் விடவும் ஒரு நல்ல மெத்தடுன்னு சொல்லலாம். இந்த லா ஆஃப் 3 அப்படின்னா என்ன? உங்களுடைய 3 டாஸ்கை நீங்க சரியா கண்டுபிடிக்கிறது மூலமா அது உங்களுடைய 90% ஆஃப் ரிசல்ட்டை சொல்லிட முடியும். அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான அந்த 3 விஷயத்த நீங்க கண்டுபிடிச்சு அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த 3 விஷயத்த நீங்க கண்டுபிடிக்க என்னெல்லாம் செய்யணுமோ அந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்க எழுதணும். அப்படி நீங்க எழுதும் போது அது உங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்டா தான் கிடைக்கும். ஆனா அதை பத்தி எல்லாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் 3 கேள்வியை கேளுங்க. முத கேள்வி, நான் இப்ப எழுதி இருக்கிற இந்த லிஸ்ட்ல ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணா எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னா அது என்னவா இருக்கும்? இதுதான் நம்பர் 1 கொஸ்டின். நம்பர் 2, இங்க இருக்கிற லிஸ்ட்ல ஏதாவது 2 விஷயம் இன்னைக்கு பண்ணா அடுத்த ஒரு பெரிய ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? நம்பர் 3, அதே மாதிரி இந்த லிஸ்ட்ல 3 விஷயம் பண்றது மூலமா 3ஆவதா ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்கும்னா அது எது? நீங்க சரியான பதில தான் கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க கூட வேலை செய்யறவங்களையோ இல்ல உங்களோட பாஸையோ கன்சல்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. நீங்க எழுதி இருக்கிற இந்த டாஸ்க்ல முக்கியமான 3 விஷயமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய ஒர்க்கிங் டேல அதை அச்சீவ் பண்றதுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். மற்ற விஷயங்களை நீங்க கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். சரியான விஷயத்த கண்டுபிடிச்சு அதுக்கான நேரத்தை செலவழிக்கிறப்ப உங்களுடைய ஏர்னிங் பொட்டன்ஷியல் அதிகரிக்கும். இப்ப ஒரு குட்டி கதையை கேட்கலாம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அவர் ஒரு நாள் தன்னுடைய அமைச்சரை கூப்பிட்டு, அமைச்சரே, நான் வேட்டைக்கு அழைச்சிட்டு போறேன், நம்மளுடைய குதிரைங்களுக்கு ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுக்கணும். அதனால நாடு முழுவதும் தேடி ஒரு சிறந்த குதிரை பயிற்சியாளரை கண்டுபிடிச்சிட்டு அழைச்சிடுவான்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம அமைச்சருக்கு ஒரே கன்ஃபியூஷன். என்னடா இது, நம்ம கிட்ட இருக்க குதிரையே வெல் ட்ரெயின் தான், ஆனா இவர் என்னன்னா இன்னமும் ட்ரைனிங் வேணும்னு சொல்றாரு அப்படின்னு அவருடைய மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்காரு. ராஜா ஒன்னு சொல்ல அமைச்சர் மைண்ட் வாய்ஸ்ல வேற ஒன்னு திங்கிஃபைங்கன்றத ராஜா நோட் பண்ணிடுறாரு. அதுக்கு கடுப்பான ராஜா, நம்ம வடிவேல் சொல்ற மாதிரி, மங்குனி அமைச்சரே, உமக்கு மணிக்கு ஒரு முறை சொல்ல வேண்டுமோ அப்படின்னு சொல்லி, அமைச்சரே நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அமைச்சர் ராஜா கிட்ட கேக்குறாரு, குதிரைங்கெல்லாம் நல்லா ட்ரெயின் ஆகி தானே இருக்கு, இப்ப எதுக்கு புதுசா ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்றீங்க ராஜா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ராஜா, இல்ல அமைச்சரே, நான் இன்னைக்கு வேட்டைக்கு என்னோட படையோட போகும்போது அங்க நான் சிங்கத்தை நோக்கி குறி வைக்கும் பொழுது நம்ம குதிரை படையில இருக்க ஒரு குதிரை தலை அசைச்சுது. அப்ப அந்த சிங்கம் குதிரையோட கழுத்துல இருந்த மணி சத்தத்தை கேட்டு அலர்ட் ஆகி எங்களை அட்டாக் பண்ண பார்த்தது. அதுகிட்ட இருந்து நானும் என் படையும் எஸ்கேப் ஆகிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அதனாலதான் வேட்டைக்கு போகும்போது தலையை அசைக்காம இருக்க குதிரைங்களுக்கு ட்ரைனிங் வேணும், அதனாலதான் ஒரு குதிரை பயிற்சியாளர் வேணும்னு சொல்லி கேக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த அமைச்சர், வேட்டைக்கு போற குதிரை கழுத்துல யாரு மணி கட்டினது? இப்ப மணி கட்டினது தப்பா இல்ல குதிரை தலை அசைச்சது தப்பா அப்படின்னு கேட்கும் போதுதான் ராஜா உண்மைய உணர்றாரு. ஆமால, வேட்டைக்கு போற குதிரை கழுத்துல மணி கட்டினா குதிரை என்ன செய்யும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்ப இந்த கதையோட நம்மள ரிலேட் பண்ணிக்கலாம். அந்த குதிரை தான் நாம, அது கழுத்துல கட்டியிருக்க மணி தான் நம்ம லைஃப்ல வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம லைஃப்ல வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு தூக்கி போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுல ஃபோக்கஸ் பண்ணா நம்ம லைஃப்ல சக்சஸ் தான். சோ இந்த எபிசோட்ல எப்படி நம்ம கோலை ஃபோக்கஸ் பண்றது, அதுக்காக எந்த மாதிரி நம்மள தயார்படுத்துறது, இது எல்லாத்தையும் இந்த புக்கு மூலமா தெரிஞ்சுட்டு வரும். சோ இந்த புக்கை தொடர்ந்து கேட்க ஸ்டே டியூன் வித் மீ. இப்ப இந்த எபிசோட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல சக்சஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஃபிளெக்சிபிள் மைண்ட் செட்டும் கண்டினியூஸ் லேர்னிங்கும் கண்டிப்பா தேவை.
நம்மளுடைய இந்த உலகம் வளர்ந்துகிட்டே இருக்கு. நம்ம ஹியூமன் ஹிஸ்டரியோட ஒரு முக்கியமான நேரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும். பார்டர்ஸ் அப்படின்ற புக் ரீட்டைலர் குரூப்போட விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு இந்த கிண்டல், ஐபேட் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்ட அப்புறம் பிசினஸ்ல இருந்து வெளியில போகிற நிலைமை வந்துடுச்சு. அதே மாதிரி பிரிண்ட் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ரெவல்யூஷனை இது கிரியேட் பண்ணிச்சு. பார்டர்ஸ் கம்பெனி ஒரு சில விஷயங்கள்ல அப்டேட் ஆகாம இருந்ததுக்கு பேங்க்ரிப்ட் ஆக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. இதே மாதிரி நீங்க ஒரு சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய திங்கிங்க பிளெக்சிபிளா வச்சுக்கணும். இருக்கிற சிச்சுவேஷனுக்கு உங்களை எவ்வளவு சீக்கிரம் அடாப்ட் பண்ண முடியுது அப்படின்றதுதான் இங்க விஷயம். பார்டர்ஸ் கம்பெனில இருந்தவங்க மாதிரி இல்லாம பிளெக்சிபிள் திங்கர்ஸ் அந்த நேரத்துக்கு என்ன சேஞ்சஸ் தேவைப்படுதோ அந்த விஷயங்களை பண்ணி அதுக்கேத்த மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆயிடுவாங்க. இந்த பிளெக்சிபிள் திங்கிங்கான மைண்ட் செட்டை சரியான விதத்துல நீங்க எப்படி உருவாக்க முடியும்? அதாவது உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு ஆர்த்தர் ஒரு புது வழியை சொல்லியிருக்காரு. அதுதான் ஜீரோ பேஸ்டு திங்கிங். இதை செய்யறதுக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கான வேல்யூவை நீங்க கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குறிப்பிட்டு சொல்லணும்னா நீங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். இத முதல்ல இருந்து செய்யறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நான் அதை செய்வேனா அப்படின்ற கேள்விய நீங்க உங்ககிட்ட கேட்கணும். இந்த சின்ன கேள்விய உங்க லைஃப்ல எல்லா இடத்துலயும் கேட்டு பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க வேலை பாக்குற இடத்துல உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா நீங்க இன்னைக்கு அந்த வேலையில புதுசா போய் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க அவங்கள ஃப்ரெண்டா வச்சுப்பீங்களா? இல்லனா உங்களுக்கு யாரோடையாவது வெளியில போய் செலவு செய்ய பிடிச்சிருக்கலாம், ஆனா அவங்க உங்களுடைய வேலையை தடுக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏதாவது உங்களுடைய பிசினஸ் முடிவுகள் இல்ல கெரியர் சாய்ஸ் நீங்க இப்படி எடுத்திருக்க கூடாது அப்படின்னு ரிக்ரெட் பண்ணிருக்கீங்களா? அதை நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? எந்த ஒரு வேண்டாத முடிவுகளையும் நீங்க ஜீரோ பேஸ்டு திங்கிங் மூலமா கண்டுபிடிக்கலாம். இப்படி செய்யறது ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு தவறான முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்றத ஒத்துக்கணும். அதை விட முக்கியமான விஷயம், நீங்க சில விஷயங்களுக்கு உங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறதோ இல்ல உங்களுடைய எமோஷனை இன்வெஸ்ட் பண்றதோ இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்றத ஒத்துக்கணும். ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்க கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களை அவாய்ட் பண்றது மூலமா மத்த விஷயங்களை உங்களால சரியா செய்ய முடியும். அது ஒரு சில சமயங்கள்ல உங்களுக்கு பெயின்ஃபுல்லா தான் இருக்கும், ஆனா கொஞ்ச நாள்ல சரியாயிடும். உங்களுக்கு எந்த விதத்திலயும் பயன்படாத ஆக்டிவிட்டிஸ நீங்க கட் பண்றது மூலமா உங்களுக்கு தேவையான ரிசல்ட், தேவையான நேரம், அதிகமான நிம்மதி, எனர்ஜி இப்படி எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணுமோ, அதாவது நீங்க பிளெக்சிபிளா இருக்க உங்களுக்கு தேவையான பொசிஷன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உங்களை ஸ்லோ டவுன் பண்ற விஷயங்களை நீங்க கைவிடும் போது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்காக வரும் பொழுது அது உங்களால ஈஸியா எடுத்துக்க முடியும். இப்போ ஒரு குட்டி கதையை கேட்கலாம். ஒரு ஸ்கூல்ல டிராயிங் காம்படிஷன் இருந்தது. அதுல ஒரு பொண்ணு வரைஞ்ச டிராயிங் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிச்சு. அந்த பொண்ணு டிராயிங் வரைய யூஸ் பண்ண பென்சில் பாக்ஸ்ல இருந்து ஒரே சத்தம். அது என்னன்னா வேற ஒன்னும் இல்ல, அந்த டிராயிங் வரைஞ்ச பென்சில் ஒரே கெத்து காட்டிட்டு இருந்தது. இங்க பாத்தீங்களா, நான் தான் பெஸ்ட், என்னாலதான் அந்த பிரைஸ் வின் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அது கேட்டு கடுப்பான எரேசர், என்னது நீதான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா? ஃபுல் கிரெடிட்ஸும் நீ எடுத்துக்க பாத்துக்கிறியா? நாங்களாம் தான் இதுக்கும் காரணம், நாம எல்லாமே தானே சேர்ந்து செஞ்சோம் அப்படின்னு சொல்லிச்சான். அத கொஞ்சம் கூட ஏத்துக்க மனசு இல்லாத பென்சில், இல்ல இல்ல நான் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி எரேசர் கிட்ட ஒரே சண்டை போட்டுட்டு இருந்ததா. இவங்க 2 பேரும் போடுற சத்தத்தை கேட்டு தாங்க முடியாம கடுப்பான ஷார்ப்னர், உங்க 2 பேரு தொல்லை தாங்க முடியல, நாங்களே இப்பதான் காம்படிஷன் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லி கடுப்பா கத்திட்டு இருந்ததா. அதுக்கு அவங்க கூட இந்த ஸ்கேல், விடுப்பா அவங்கதான் கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாம கத்திட்டு இருக்காங்கண்ணா, நீ வேற என்னப்பா அப்படின்னு சொல்லிச்சா. இத கேட்ட பென்சிலுக்கு ஈகோ ஹிட் ஆகி, என்ன நான் கத்திட்டு இருக்கனா அப்படின்னு பயங்கரமா கோவப்பட்டுச்சு. யாரு என்ன பார்த்து செஞ்சது இல்லைன்னு சொன்னது? யாரு அது அப்படின்னு சொல்லி கோவமா கேட்டுச்சு. அதுக்கு நம்ம ஷார்ப்னர் பென்சிலை பார்த்து செம்ம மாசா நம்ம தளபதி மாதிரி டைலாக் பேசிச்சு. யாரு அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிருதோ அவன் தான் சொன்னான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுதான். இங்க பாரு, நீ அழகாதான் வரைஞ்ச, ஆனா அதுக்கு நீ ஷார்ப்பா இருக்கிறதுக்கு நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண. அது மட்டும் இல்ல, நீ பண்ண தப்ப எல்லாம் தோ நம்ம எரேசர் தான் அழைச்சான். ஏன் அந்த டிராயிங் நீட்டா வரதுக்கு தோ இந்த ஸ்கேல் கூட தான் உனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. இதுல நீ பெஸ்ட் நான் பெஸ்ட்னா ஒண்ணுமே இல்ல. இங்க எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல பெஸ்டா தான் இருக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம எஃபர்ட்டா கரெக்டான நேரத்துல கரெக்டா செஞ்சோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிளெக்சிபிளா இருந்தோம். அதனாலதான் நம்மளால ஒரு அழகான டிராயிங்க உருவாக்க முடிஞ்சது. அந்த பாப்பாவை வின் பண்ண வைக்கணும்ன்ற நம்ம கோலை அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இதை கேட்டு உணர்ந்த நம்ம பென்சில எல்லாரையும் பார்த்து, ஐ எம் வெரி சாரிப்பா, மறுபடியும் நம்மள ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமே அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அப்புறம் என்ன, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஜாலியா இருந்தாங்க. இப்ப இந்த கதையில சொல்ற மாதிரிதான் நம்மளும் நம்ம இருக்கிற காலநிலைக்கு ஏத்த மாதிரி யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம திங்கிங்க பிளெக்சிபிளா வச்சு நம்ம கோலை சக்சஸ் அடையலாம். சோ இந்த எபிசோட்ல
ஃபிளெக்சிபிள் திங்கிங் யூஸ் பண்ணி எப்படி சக்சஸ் அடையிறது அப்படின்றத இந்த புக் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம். இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நம்புறேன். சோ இந்த புக்கை தொடர்ந்து கேட்க ஸ்டே டியூன் வித் மீ. இப்ப இந்த எபிசோட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, எப்பவும் மாதிரி மெக்கானிக்கலா யோசிக்காம கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஒரு ரெசிபியை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் பொழுது அது பெரும்பான்மையான நேரங்கள்ல அது சொதப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒரு நல்ல குக் அவங்க ஏற்கனவே செஞ்ச மிஸ்டேக்ஸை சரி செஞ்சு மறுபடியும் ஒரு புது டிஷ்ஷை கொண்டு வரலாம். இதே மாதிரி தான் உங்க ஸ்மார்ட் திங்கிங்கும் வேலை செய்யும். உங்களுக்கான சான்ஸ் எடுத்துக்கிட்டு தவறுகள் செஞ்சாலும் அந்த தவறுகள்ல இருந்து நீங்க கத்துக்க வேண்டிய விஷயங்களை கத்துக்கிட்டு கிரியேட்டிவா அதுல இருந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த மெக்கானிக்கல் மோனோட்டோனஸ் திங்கிங். மெக்கானிக்கல் திங்கர்ஸ் நம்புறது ரெண்டே விஷயம் தான். ஒன்னு கம்ப்ளீட் சக்சஸ், இன்னொன்னு டோட்டல் ஃபெயிலியர். நடுவுல இருக்கிற விஷயங்களை பத்தி அவங்க யோசிக்கிறதே கிடையாதுன்னு ஆர்த்தர் சொல்றாரு. புதுசா எந்த விஷயங்களையும் அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தோத்துருவாங்களோ அப்படின்ற பயம் அவங்களுக்குள்ள இருக்கும். இந்த மாதிரி தோத்துருவாங்களோ அப்படின்ற பயம் அவங்களுக்குள்ள இருக்கிறதால எப்பவுமே பழைய ஐடியாஸையும் அதோட மெத்தடையும் மட்டும்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இந்த மாதிரியான நபர்கள் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்றது ரொம்ப ரேரான விஷயம் தான். நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது அது ஒரு மெக்கானிக்கல் திங்கர் தான் அந்த ரெஸ்டாரண்ட் நடத்துறாரு அப்படின்றத நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அதே பழைய மெனு, டல்லான ஹோட்டல், இப்படிதான் அந்த இடமே செட் ஆயிருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா இந்த கிரியேட்டிவ் திங்கர்ஸ் கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மெக்கானிக்கலா யோசிக்கிறவங்க பிரச்சனைய பத்தி யோசிப்பாங்க. ஆனா கிரியேட்டிவ் திங்கர்ஸ் அதுக்கான சொல்யூஷனை பத்தி யோசிப்பாங்க. நீங்க கிரியேட்டிவா யோசிக்கிறதுக்கு அடுத்து சொல்லக்கூடிய சிம்பிள் ஸ்டெப்ஸா ஃபாலோ பண்ணுங்க. அதாவது நீங்க என்ன செய்யறீங்க அப்படிங்கறதையும் என்ன பிரச்சனை அப்படிங்கறதையும் கவனிங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கிறீங்க. உங்க பிசினஸ்க்கு ஏதாவது ஒரு தடை இருக்கு அப்படின்றத நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுக்கான பிரச்சனைய நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது என்ன பிரச்சனை அப்படின்றத நீங்க ஒத்துக்கணும். அதுக்கான சொல்யூஷன் பெருசா தெரியும் போது அதை சின்ன சின்ன விஷயமா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு அந்த ஆக்ஷன்ல நம்ம இறங்க ஆரம்பிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு போதுமான ரெவென்யூ உங்களுக்கு வரல அப்படின்றது உங்க பிரச்சனையா இருக்கலாம். அத மறுபடியும் யோசிச்சு பாருங்க. பிரச்சனை என்னன்னா போதுமான நபர்கள் உங்க ப்ராடக்ட வாங்க மாட்டாங்கன்றது மட்டும்தான். சோ உங்களுக்கு போட்டியா இருக்கிற மத்த ப்ராடக்ட்ஸை வாங்குறதுல மக்கள் ஆர்வமா இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜில இல்ல அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்டேட்டடா இல்ல அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்ப அந்த ஒரு விஷயத்த அதோட ரூட் காஸ் வரைக்கும் போய் என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிச்சு அது சரி செய்ய உடனே நீங்க முயற்சி செய்யணும். ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா அதை நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான சொல்யூஷனை சரியா கண்டுபிடிக்கணும். கரெக்டா அந்த வேறு பகுதிக்கு போய் பிரச்சனை என்னன்றத கண்டுபிடிக்கணும். உங்களுடைய டீமோட ஹெல்ப்பை வச்சு நீங்க இதை செய்யலாம். ஒன்ஸ் உங்களுடைய பிரச்சனையோட சொல்யூஷன் ஓரளவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து நீங்க என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா செஞ்சே ஆகணும். எஸ், நீங்க பேக் டு பேக் முயற்சி பண்ணி இன்னும் நிறைய சொல்யூஷனை கண்டுபிடிங்க. அப்பதான் ஒரு நிலையான தன்மையை உங்களால கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியும். நீங்க கண்டுபிடிச்ச சொல்யூஷன்ல இருந்து ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி அது எது சரியா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத டிசைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த சொல்யூஷனுக்கான கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்னா என்னன்னா முக்கியமான செயல்பாட்டு குறியீடு. இந்த கீ பெர்ஃபார்மன்ஸ் வச்சு உங்களுடைய சொல்யூஷன் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு காட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க கண்டுபிடிச்ச சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு டெட்லைன் நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனா சில சமயங்கள்ல நீங்க யோசிச்சு வச்சிருக்க சொல்யூஷன் ஒர்க் அவுட் ஆகாம கூட போலாம். இந்த மாதிரி நேரத்துல ஒரு பேக்கப் பிளான் நீங்க டெவலப் பண்ணி ரெடியா வச்சிருக்கணும். பிளான் ஏ, பிளான் பி மட்டும் இல்ல, பிளான் சி, பிளான் ஏன்னு ஆல்பபெட்ஸ்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அத்தனைக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி பிளான் பண்ணி அதுக்கான கிரியேட்டிவ் சொல்யூஷனை நீங்க கண்டுபிடிக்கிறப்போ உங்களுடைய பிசினஸ் மத்தவங்களோட பெஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டுக்கு அது சரியானதா இருக்கும்னு ஆர்த்தர் சொல்றாரு. இப்போ ஒரு குட்டி கதையை கேட்கலாம். ஒரு கடல்ல இருக்க மீன் கூட்டங்களுக்கு எல்லாம் காம்படிஷன் வைக்கிறாங்க. அந்த காம்படிஷன் எவ்ரி இயர் இருக்கும். அதே மாதிரி இந்த வருஷமும் அதுக்கான டேட் அனௌன்ஸ் பண்றாங்க. அதனால எல்லாருமே செம்ம ஹாப்பி. அவங்க எல்லாருமே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சந்தோஷத்தை வெளிக்காட்டிக்கிறாங்க. ஆனா அந்த கூட்டத்துக்கு புதுசா வந்த மீன் மட்டும் தயங்கி ரொம்ப பாவமா நிக்குது. ஆனா அது மனசு ஃபுல்லா நம்மளும் அந்த காம்படிஷன்ல எப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிடணும்ன்ற ஆசை மட்டும் இருக்கு. அது என்ன காம்படிஷன்னா மிஸ் ஓஷன்ன்ற காம்படிஷன். அந்த காம்படிஷன்ல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த இயருக்கான அழகி பட்டத்தை கொடுப்பாங்க. இப்ப எல்லாருமே சூப்பர் எக்ஸைட்டட். ஆனா புதுசா அந்த கேங்ல ஜாயின் ஆன ஒரு மீன் மட்டும் அது மனசு நிறைய ஆசையும் நம்மளும் இதுல ஜாயின் பண்ணி எப்படி வின் பண்ண முடியும்ன்ற கேள்வியும் வச்சிருக்கு. இப்ப இது கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்க 2 மீனுங்க இதை நோட் பண்ணிடுறாங்க. ஷீ இஸ் சம்திங் டிஃபரெண்ட் டுடே. அவ என்னமோ திங்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிடறாங்க. அங்க செலிப்ரேஷன்லாம் பயங்கர பலமா போயிட்டு இருக்கு. அது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் போய் அந்த சோகமா இருக்க மீன் கிட்ட பேசுறாங்க. உனக்கு என்னதான் ஆயிடுச்சு? நாங்களும் பாத்துட்டு தான் இருக்கோம். காம்படிஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து நீ சரியாவே இல்ல.
என்ன விஷயம்னு சொல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த மீன், இந்த காம்படிஷன்ல நான் எப்படின்னா வின் பண்ணணும்பா அப்படின்னு சொல்லிச்சு. என் லைஃப்ல நான் பெருசா எதுவுமே பண்ணதே இல்லப்பா, எனக்கு இதுல வின் பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த 2 மீனுங்களும், அடச்ச இதுதான் விஷயமா, தட்டி விட்டு போவியா அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா சொல்லுது. இதெல்லாம் சப்ப மேட்டர், சால்ட் வாட்டர், இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லி உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சு ஃபன் பண்றாங்க. அதை கேட்ட இந்த மீன் செம்ம கோவம் ஆயிடுச்சு. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க 2 பேரும் எதுவுமே சீரியஸாவே எடுத்துக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிச்சு. அவங்க ஏன் சீரியஸா எடுத்துக்கலனா, அவங்க 2 பேரும் அந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணல, எப்பவும் பண்ணவும் மாட்டாங்க. அவங்க எப்பவுமே ஒரு மாதிரி ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப சில்லான ஒரு கேரக்டர். ஆனா இந்த மீனுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிடுது. அது அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் தான் இவங்க 2 பேருக்கும் புரியுது. ஆனா அப்பயும் அவங்க 2 பேரும் ஃபன்னா, இந்த பயப்புழுக்குள்ள என்னவோ இருந்திருக்கு பாரு, அது நம்மளுக்கு தான் தெரியல அப்படின்னு சொல்லி சிரிச்சு பின்னாலேயே ஓடுதுங்க. அத பாத்துட்டு, ஏய் இருப்பா, எங்க போற, இப்ப என்ன, உனக்கு அந்த காம்படிஷன்ல வின் பண்ணணும் அவ்வளவுதானே, சரி விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுதுங்க. இப்ப சோகமா இருக்கிற மீன் முகத்துல நல்ல பல்ப் எறிகிற மாதிரி சந்தோஷமா இருக்கு. 2 மீனுங்களும், நீ சோகமா இருக்க பேர்ல தயவு செஞ்சு அந்த மூஞ்ச தூக்கி அப்படி வச்சுக்காத, பார்க்கவே படு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஓடிடுதுங்க. இப்ப அந்த காம்படிஷனுக்கான நாளும் நெருங்கிட்டே இருக்கு. மத்த மீனுங்களாம் ரொம்ப வெல் பிளான்டா ப்ரிப்பேர்டா இருக்காங்க. நம்ம மீனு கிட்ட தான் எதுவுமே இல்லையே, அது அந்த இடத்துக்கு புதுசு இல்லையா, அது கிட்ட நல்ல ட்ரெஸ், ஆர்னமெண்ட்ஸ்னு இப்படி எதுவுமே இல்ல. அது எல்லார்கிட்டயும் போய் கேட்டு பாக்குது, ஆனா அதுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணவே இல்ல. இந்த விஷயத்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. அது கேட்ட அதுல ஒரு மீன் சொல்லுது, நீ எதனா டிஃப்ரெண்டா யோசி, உன்னால கண்டிப்பா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுது. அப்பதான் நம்ம மீனுக்கு ஹிட் ஆகுது. ஆமா இல்ல, இல்லாத விஷயத்த பத்தி யோசிச்சு நேரத்தை வேஸ்ட் பண்றதுக்கு இருக்கிறத வச்சு கிரியேட்டிவா எதனா யோசிக்கலாம்ல, எதனா பண்ணலாம்ல அப்படின்னு யோசிக்குது. அப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லி தான் இருக்கிற இடத்த சுத்தி சுத்தி பாக்குது. அப்பதான் அதுக்கு ஒரு ஐடியா தோணுது. அங்க படர்ந்து இருக்க பாசையெல்லாம் எடுத்து ஒரு பால் கவுன் செட் பண்ணிடுச்சு. அடுத்த ஆர்னமெண்ட்ஸ்க்கு அங்க இருக்கிற சிப்பி, சங்கு, முத்து இது எல்லாமே வச்சு நல்லா அதுக்கு தேவையான ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்குது. காம்படிஷனுக்கான டேட்டும் வந்துடுச்சு. இதை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு காம்படிஷனுக்கு ரெடி ஆகி நிக்கிறப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவளை பார்த்து, யாருடா இவ இவ்வளவு அழகா ரெடி ஆகி நிக்கிறாளே அப்படின்னு சொல்லி வாய பழந்து நிக்கிறாங்க. காம்படிஷனுக்கு போய் ஆயிடுச்சு. அங்க வந்தவங்களே இந்த மீன் தான் ரொம்ப கிரியேட்டிவா ட்ரெஸ் பண்ணிருந்தது. சோ அந்த வருஷத்துக்கான பிரைஸை இந்த மீன் தான் வின் பண்ணிருச்சு. அப்புறம் என்ன, எல்லாம் ஹாப்பியா ரொம்ப ஜாலியா பார்ட்டி பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணாங்க. சோ இந்த கதையில வர மாதிரி தான் நம்மளும் நம்ம சக்சஸ்க்கு என்ன தேவை அப்படின்றத கண்டுபிடிக்க கிரியேட்டிவ் திங்கிங் வேணும். கிரியேட்டிவா யோசிச்சு ஒரு விஷயத்த எல்லாத்த விடவும் ஒரு ஸ்டெப் டிஃப்ரெண்டா யோசிச்சா ஆப்வியஸ்லி நீங்க எல்லா கண்ணுக்கும் தனியா தெரிவிங்க. சோ இப்படி கிரியேட்டிவா யோசிச்சு நீங்களும் உங்க லைஃப்ல சக்சஸ் அடைங்க. இந்த புக்கை தொடர்ந்து கேட்க ஸ்டே டியூன் வித் மீ. இப்ப இந்த எபிசோட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, நீங்க பணக்காரங்களா ஆகிறதுக்கு முதல்ல பணக்காரங்களா யோசிக்க ஆரம்பிக்கணும். மேனிஃபெஸ்ட் திங்ஸ். நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கான சீக்ரெட் என்ன? ஏன் சில பேர் மட்டும் பணக்காரங்களாவும் மத்தவங்க எல்லாம் ஏழையாவும் இருக்காங்க? அதை பத்தி நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கான சீக்ரெட் என்னவா இருக்கும்? இந்த விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமா கூட இருக்கும். ஆனா பணக்காரங்க கிட்ட எந்த ஒரு பர்டிகுலர் விஷயமும் கிடையாது. பணக்காரங்களை மாதிரி யோசிக்கிறப்ப யாரு வேணாலும் பணக்காரங்களா ஆகலாம் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அதுதான் லா ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ். அதாவது எந்த ஒரு விஷயத்த உங்க ஆள் மனசுல நினைக்கிறீங்களோ அதுதான் வெளியில ரிஃப்ளெக்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு, நீங்க ஒரு திறமையான ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாகவும் இந்த உலகத்துக்கு நீங்க செய்ய வேண்டியது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னும் நீங்க நினைக்கிறப்போ நீங்க சக்சஸ் ஆகிறது உங்க கண் கூட உங்களால பார்க்க முடியும். இந்த லா ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் உண்மையிலேயே ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதோட ஆர்த்தர் ஏழையா இருக்கும் பொழுது அவரோட ஸ்கூல்ல ஒருத்தர் எக்ஸ்பென்சிவான ஒரு மெர்சடைஸ் கார்ல இருந்து இறங்கியிருக்காரு. அப்ப அவரு நம்மளும் இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அவரு அப்பையில இருந்தே பணக்காரங்கள மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நிறைய பில்லியனியர்ஸ் பத்தி படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு நல்ல வேலையை கண்டுபிடிச்சு ரொம்ப நாள் வேலைக்கு அப்புறம் அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி ரொம்ப சீக்கிரத்திலேயே அவர் வாங்கணும்னு நினைச்ச அந்த மெர்சடைஸ் பென்ஸ் காரை அவரோட போனஸ் வச்சு அவர் வாங்கிட்டாரு. அவருடைய அந்த சக்சஸ்க்கு காரணம் அவர் சக்சஸ்ஃபுல் பர்சனா யோசிக்க ஆரம்பிச்சதுதான். அவர் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே தான் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் அப்படின்றத மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்காரு. ஆர்த்தர் மாதிரி நீங்களும் பணக்காரரா ஆகணும் அப்படின்னா அதுக்கான மைண்ட் செட்டை நீங்க டெவலப் பண்ணணும். அதை செய்யறதுக்கு பணக்காரங்க என்ன செய்வாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அவங்களுடைய இன்டர்வியூஸ், அதே மாதிரி அவங்கள பத்தி படிக்க ஆரம்பிக்கணும். முக்கியமா அவங்க சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு எந்த மாதிரியான பழக்கங்களை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றத கத்துக்கணும். நான் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஹேபிட் தான் இருக்க முடியும். நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்றத 95% டிசைட் பண்றது அந்த ஹேபிட் தான். அதனால அந்த மாதிரி ஹேபிட்ஸை நீங்க டெவலப் பண்றதுல ஃபோக்கஸ்டா இருக்கணும்னு ஆர்த்தர் சொல்றாரு. அந்த மாதிரியான ஹேபிட்ஸை நீங்க டெவலப் பண்றதுக்கு சீக்கிரமா எழுஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த நீங்க தொடர்ந்து பண்ணணும். அதுக்கப்புறம் 20 to 30 டேஸ்க்குள்ள அது உங்க லைஃப்ல ஒரு ஹேபிட்டாவே மாறிடும். சோ
அது உங்க ஹேபிட்டா மாறினதுக்கு அப்புறம் நீங்க அடுத்தது மாத்த வேண்டியது எது அப்படின்னு டிசைட் பண்ணணும். அதாவது நீங்க ஒவ்வொரு வாரமும் எந்த மாதிரியான டாஸ்க் பண்றது அப்படின்றது பிளான் பண்றதோ இல்லனா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை மேனேஜ் பண்றது, இப்படி எதுவா வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரியான நல்ல ஹேபிட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அதை அப்படியே விட்டுறக்கூடாது. பணக்காரங்களா இருக்கிறவங்க எப்பவுமே அவங்களோட நெக்ஸ்ட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட திங்கிங் எப்பவுமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்களும் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை செய்யறதுக்கும் கத்துக்கிறதுக்கும் ஆரம்பிக்கணும்னு ஆர்த்தர் சொல்றாரு. நெக்ஸ்ட் அப்படின்ற மைண்ட் செட்டையும் நீங்க சரியான விதத்துல டெவலப் பண்ணும் அப்படின்றதுதான் இங்க கீ ஃபேக்ட். இப்போ ஒரு குட்டி கதையை கேட்கலாம். ஒரு ஏரியால இருக்க பூனைக்கு 2 குட்டிங்க பிறக்குது. அவங்க 2 பேருமே அவங்க அம்மாவோட செம்ம ஹாப்பியா வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு நாள் துரதிர்ஷ்டவசமா அவங்க அம்மாவும் அந்த குட்டிங்களும் பிரியக்கூடிய நிலைமை வந்துடுது. இப்படி பிரிஞ்சு இந்த 2 குட்டிங்களும் வேற ஒரு ஏரியால தனியா வாழ்ந்துட்டு வராங்க. ஆரம்பத்துல அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருக்கிற இடம் இல்லாம இன்னும் சரியா உணவு கிடைக்காம இப்படி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் ஓரளவுக்கு செட் ஆயிடுது. அப்படியே அவங்க வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் கேரக்டர் வைஸ் அப்படியே கான்ட்ராஸ்ட். ஒன்னு பயங்கர பாசிட்டிவ், இன்னொன்னு அப்படியே ஆப்போசிட். இப்ப அந்த பாசிட்டிவான பூனைக்கு என்ன ஒரு ஆசைனா, அது ஒரு பெரிய பங்களா வீட்டுல போய் வாழணும். அதுக்கு அந்த மாதிரி ரோட்ல வாழ்றது பிடிக்கல. அதுக்கேத்த மாதிரி தான் அது குட்டியா இருக்கும் போதுல இருந்தே யோசிக்கும். ஆனா இன்னொரு பூனை அப்படியே ஆப்போசிட். எப்பவுமே நெகட்டிவா தான் பேசும், நெகட்டிவா தான் யோசிக்கும். நம்மளுக்கெல்லாம் எங்க நல்லது நடக்க போகுது, கடைசி வரைக்கும் இப்படிதான் நம்ம லைஃப்ல தெருவா சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருக்கு. இப்படியே உங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கு. ஒரு நாள் ஒரு சின்ன பொண்ணு ஒரு கார்ல இருந்து இறங்கி வந்து இந்த குட்டி பூனையை எடுத்துக்குது. அந்த பாசிட்டிவா இருந்தது இல்லையா அந்த பூனையை, அதை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுது. அந்த இன்னொரு பூனை அங்கேயே இருக்கு. இந்த பாசிட்டிவ் திங்கிங்கான பூனை ஒரு பெரிய பங்களா வீட்டுல சந்தோஷமா தான் நினைச்சபடி ரொம்ப பேம்பர்டா வாழ்ந்துட்டு இருக்கு. நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்ம லைஃப் அமையும் அப்படின்றது இந்த கதை நம்மளுக்கு உணர்த்துற பாடம். இந்த கெட் ஸ்மார்ட் என்ற புக்கோட ஒரு சின்ன ஃபைனல் சம்மரி. உங்களுடைய பிரெயினை நீங்க நல்ல விதத்திலையும் யூஸ் பண்றதுக்கும் கெட்ட விதத்திலையும் யூஸ் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க உங்க பிரெயினை நெகட்டிவான விஷயங்களை மட்டும் கத்துக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பாசிட்டிவா யோசிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்க கிரியேட்டிவான விஷயங்களை கத்துக்கிறதுக்கு யூஸ் பண்றப்போ அது உங்க லைஃப்ல பாசிட்டிவ் சேஞ்சஸை கிரியேட் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான சக்சஸையும் அது கொண்டு வரும். நீங்க செய்ய வேண்டிய விஷயத்த தள்ளி போடுறதுக்கு பதிலா பிளெக்சிபிள் திங்கிங்கா யூஸ் பண்ணி உங்க கோல் என்னன்றதை எழுதி அதை செய்யறதுக்கான மைண்ட் செட்டை மாத்தி அடாப்ட் பண்றது மூலமா உங்களால சக்சஸ் அடைய முடியும். அடுத்தது ஆக்ஷனபிள் அட்வைஸ்னு ஆர்த்தர் ஒரு ஸ்பெஷலான விஷயத்த நமக்கு சொல்றாரு. ஒவ்வொரு சேலஞ்சிலையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பார்க்க ஆரம்பிங்க. உங்களுடைய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்றத யோசிக்கிறதுக்கான நேரத்தை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நீங்க ஒரு பிரச்சனையா எடுத்துக்காம அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நீங்க யோசிங்க. உங்களை பத்தி நீங்க கத்துக்கக்கூடிய வாய்ப்பாவும் நீங்க அதை நினைக்கலாம். அதாவது நீங்க உங்களுடைய பிஹேவியரை மாத்துறதுக்கான ஒரு சான்ஸாவும் கூட அது அமையலாம். அதனால நீங்க இன்னும் சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஹென்ரி போர்டோட வார்த்தைகளை நீங்க இந்த நேரத்துல ஞாபகத்துல வச்சுக்கணும். ஃபெயிலியர்ஸ் அண்ட் ஹார்ட்ஷிப் ஆர் சான்ஸ் டு ஸ்டார்ட் ஆல் ஓவர் அகெயின் அண்ட் மேக் இட் பெட்டர். அதாவது உங்க ஃபெயிலியர்ஸ் எல்லாமே நீங்க இன்னும் பெட்டரா செய்யறதுக்கான செகண்ட் சான்ஸ் தான். ஸோ டெடிகேட்டடா உங்களுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி ஓடுறது எப்படின்றத இந்த கெட் ஸ்மார்ட் என்ற புக்கு மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த புக் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கோம் நம்புறேன். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் ஷைனா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஷைனா டாக்ஸ்.